இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் நான் BMW போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். நான் BMW வச்சிருப்பேன். உள்ள பார்த்தோம்னா டிக்கில ஃபுல்லா பெயிண்ட் டப்பா தான் இருக்கும். பெயிண்ட் அடிச்சுதான் BMW வாங்க. வேற எந்த சோர்ஸ் எல்லாம் கிடையாது. இது வரையும் ஒரு 40-50 பைக்ஸ் மேல வந்து கார் அண்ட் பைக் மாத்திருப்பேன். கார் தான் மேஜர். நான் காலேஜுக்கு அப்புறம் நான் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 35-40 கார் வாங்கியிருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் கையில வச்சிருந்தது வந்து ஒரு 13-14 பைக் அண்ட் கார். அப்பயே ஸ்மார்ட் போன் வச்சிருப்பேன். ஒரு கார்ல போய் இறங்கும் போது அங்க ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் கிடைச்சிடும். யாரடா இவன் அப்படின்னு திரும்பி பாத்துருவாங்க. ஸோ அது என்னோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட பிரைசிங் பெட்டரா இருக்கும், எங்களோட சர்வீஸ் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஐ டர்னர். இவன் யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்கான அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் கார் உதவுச்சு. கார்னாலதான் நான் பிசினஸ் எடுத்துன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு செகண்ட், அது சின்ன வயசுல இருந்தே ஒரு 19 வயசுலயே கார் வாங்கிட்டேன். இன்னும் ஒரு 20-21 வயசுல நான் BMW வாங்கிட்டேன். ஸோ அந்த டைம்லயே அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ஒரு செகண்ட் அந்த திரும்பி பாக்குறது பிளஸ் நமக்கு அப்படி ஒரு தேவை இருக்கும் பொழுதுதான் நம்ம அதுக்காக ஓட ஆரம்பிப்போம். இப்போ இந்த வருஷம் இந்த வண்டி வாங்கணும், அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த லெவல்ல வாங்கணும். என் லைஃப்ல எப்பப்பெல்லாம் நான் கார் வாங்கலையோ அப்பப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். கார் வாங்குவோம், அது நாங்கள் ஒரு மோட்டிவேஷன், என்னோட சக்சஸோட ஒரு பகுதியாவே நான் கார் எப்பயுமே பார்த்துட்டு இருந்தேன்.